எப்பவுமே நல்ல ருசியா இருக்க பழம் தான் கீத்து போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதனால இதே எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த காலத்துல கேஸ் இல்லாம யார் இருக்கிறா? எல்லா ரூட்லயும் கேஸ். கட்டையில் உள்ள முள்ளெல்லாம் அரைக்கி விட்டுரும், அப்பதான் வந்து நமக்கு தூங்கு ஆசை. எந்த குழந்தை தூங்கு? காது கேட்க முடியும், காதை அடைச்சு பிடிச்சிட்டு தூங்கு. அது இல்ல. ஆமா. எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்ற மண்டக்கட்டு கட்டியிருக்கிறாளே பார்க்குறீங்களா? இன்னைக்கு காத்தாலேருந்து எங்களுக்கு வந்து விறகு வெட்டுற வேலை தாங்க போயிட்டுருக்குது. அவர் வந்து வெட்டிகிட்டு இருக்காரு, 2 பேரும் வெட்டிட்டு தான் இருந்தோம். அதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேட்டாங்கன்னு தண்ணி கொண்டு வர வந்துட்டேன். ஏன்னா வெய்ய காலம் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இனி வந்து 2 விறகா வெட்டி போட்டோம்னா தான் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து காய 2 விறகா எடுத்து சமைக்க முடியும். அதுக்கான வேலையெல்லாம் தான் போயிட்டுருக்குது. இங்கே வருங்க, ஆத்தாவும் பேத்தியும் சம்பமாக உட்காந்துருக்குறாங்கப்பா. என்னம்மா? வாட்டர் மெலனா? தண்ணி குடிச்சுக்கோ. தண்ணி குடிங்க. வாட்டர் மெலனு ட்ரெஸ். ஆமா, அது 2 நாளா பாட்டு பாடிட்டு தான் இருக்கிற. வாட்டர் மெலன் வேணும்னு. வாட்டர் மலன் அது என்ன, கோசா பழம். ஓ அதான் வேணுமா சாமி? அப்பா அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்ததுனால சூப்பரா இருந்துச்சு ஒரு பழம். இனி எல்லாம் வெயில் காலத்துக்கு வந்து கோசா பழம் அன்னாடு ஒரு எல்லாருமே சாப்பிடலாம். வாங்கிட்டு இல்லாம வாட்டர் மெலனு. சரி, நாங்க தான் விறகு வெட்டுறோம், நீயும் ஆத்தா வீட்டுல இருக்க வேண்டியதுதானே? ஆத்தாவும் இழுத்துட்டு வந்து நான் எங்க அப்பாவும் அம்மா விறகு வெட்டுறத பாக்குறேன்னு நாங்களும் குழு வந்து உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்றோம். நல்லா காட்டுல அங்க பாருங்க, பின்னாடி பூரா பாருங்க தென்னை மரம் மேல, அங்க வந்து கரும்பு காடு. வீட்டுல இருந்து பேன காத்து கொதிக்கி சூடா, இது குழுன்னு இயற்கை காத்து கிடைக்கும். அது இவ்வளவு நேரம் உச்சி வெயில் அடிச்சது, இப்ப பாருங்க மானம் கறிக்கு. பேத்தி நானும் வந்திருக்கிறோம்ல, அதனால குழு மழையத்தான் காணோம். மானம் ஒரு மாதிரி தான் இருக்குது. வெயில் அடிக்கிற வெயில் அப்படி. ஆமா, மழை வர பாப்பா சைனா பாட்டியா? பாட்டியா கொண்டை போட்டுருங்காட்டி பாட்டியா? தாங்க பாப்பாவை தூங்க வைப்பில ஒரு பாட்டு பாடி. எங்க பாட்டு தூங்க வைங்க மடியில. இங்க மடியில வந்து தூங்க வைங்க. அதெல்லாம் அப்படியே தூங்க வச்சா பாடு வை சார். இப்ப தூங்க தட்டி விட்டு தூங்க வைங்க. பாட்டு பாடுங்க. இங்க தட்டி கொடு. ராராரி ராரா ராரா எப்படி ராகம் போட்டு பாடுது. பாடுற பாட்டுக்கு நமக்கே தூக்கம் வருது. ஆமா, விட்டா அப்படியே சாஞ்சிரும் பாப்பா. ஆமா, இங்கே ஒரு கட்டில கைத்து கட்டில கொண்டாங்க பாருங்க, தண்ணி எடுத்துட்டு நான் பேசிட்டு வந்துட்டேன். அப்படியே ஒரு கைத்து கட்டில் மட்டும் இருந்தா போதுங்க. அப்படியே விறகு வெட்டுறதுக்கு வந்து அப்படியே படுத்துக்கலாம் வேலையை முடிச்சுட்டு. இந்தாங்க யாருங்க, எங்க வீட்டுக்கார் வெட்டிட்டு இருக்கிறாரு. ஆமா, தண்ணி முதல்ல குடிங்க. இந்தாங்க, இருங்க குடிச்சிருங்க. எல்லாமே வந்து வெட்டி இழுத்து கொண்டு போய் வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் இன்னும் வந்து இழுக்கணும் விரவெல்லாம். இங்கெல்லாம் வெட்டி போட்டிருக்குது. வெட்டுங்க பார்த்துங்க, பூராமும் முள்ளு தான். நல்லா மேலே சிக்கிட்டு இருக்குது. அங்க பாருங்க, என்னடி தங்கம்? அப்பா சொல்றதே நமக்கு ஒரு சந்தோஷம்தான். சரி, இந்தாங்க நீங்க தண்ணி குடிங்க, நான் போய் கொஞ்சம் வெட்டுற. அப்படிங்க நீ தண்ணி குடிச்சிட்டியா? போதும், இந்த ஒரு சரளை மட்டும் வெட்டு. பரவாயில்ல, நாங்கள் காத்தாலும் வெட்டும் போது நல்லா உச்சி வெயிலுங்க. இப்போ பாருங்க, நம்ம வெட்டுறோன்னே வந்து மானம் மூட போட்டு. அது நம்ம பிள்ளை வந்தாலும் நம்மளை பார்க்கறதுக்கு, அதனால மூட போட்டுக்குச்சு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா விறகு வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த கட்டையில் உள்ள முள்ளெல்லாம் அரைக்கி விட்டுருணும். அப்போ தான் வந்து நமக்கு பிடிச்சி வெட்டும்போது கையில் வந்து இதாகாது. அதேப்பா ஒரே போட்டு அது அவ்வளோதான். அந்த இடத்துல வெட்ட விடு, அப்படியே அமைச்சு விட்டுக்கலாம். காலில் அடியில் பிடிங்கிச்சு.
வேற இந்த பக்கம் ஒன்று வெட்டி விட்டா இல்லை போதும் இந்த இதுவே ஒட்டணும்னு வச்சுக்கோ. நீ இழுத்து போகிறதுக்கு இடம் இல்லை, ஆல்ரெடி இங்கேயே சார்ஜ் கிடக்குது. எல்லாம் இங்கே பாருங்க எல்லாமே வந்து வெட்டி வெட்டி போட்டுட்டோம் இங்கே பூரா. இனி இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காத்தால அன்னைக்கு வெட்டி போட்டதெல்லாம் கடைஞ்செல்லாம் துண்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். அது உட்காந்துக்கு வந்த உடனே வந்து அன்னைக்கு இழுத்து போட்டதெல்லாம் துண்டு போட்டு கொண்டு போய் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் சரி இதையும் கையோட வெட்டி போட்டோம்னா, ஏன்னா வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்களா, வெட்டி போட்டோம்னா தான் வந்து காயும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இழுத்து கொண்டு போய் அங்கே போடணும். இன்னும் கொஞ்சம் இழுத்துக்கு. போதும். எல்லாம் என்னத்தங்க இதெல்லாம் எதுக்கு? விளையாடுறதுக்கா? நீ அப்புறம் சும்மா உட்காந்துருப்பேன், அப்ப விளையாட எடுத்துட்டு வந்தாரு. அவளுக்கு அங்க வாரு நீ பாடின பாட்டுல பாப்பா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குது. என்ன பாட்டு பாடுறா? அப்பாக்கு பாடி கேட்டு அந்த பாட்டா? எப்படி வந்து தொட்டலை பாட்டா ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறோன்னு பாடி கத்துக்குங்க. நீங்க பாடுங்களா? தூங்கு ஆசை. எந்த குழந்தை தூங்கு? காது கேட்க முடியும், காதை அடைச்சு பிடிச்சிட்டு தூங்கு. மறந்துட்டேன் நினைச்சேன். இத்தனை நாளா கொஞ்சம் ஒன்னாவது இருந்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சு பாருங்க புள்ள பாருங்க. சரி விளையாடுங்க. அதுதான் பாருங்க, இந்த நம்மெல்லாம் வந்து பாட சொன்ன யாராவது முன்னாடி பாட சொன்னும் பாடுவோமா? அந்த குழந்தைங்க பாருங்க, அது எதை பத்தி கவலைப்படுறதுல பாடணுமா பாடுற, ஆடணுமா ஆடுற. வளர்ந்துட்டா தான் இந்த கூச்ச நாச்சமெல்லாம் வந்துருது. இன்னும் கொஞ்சம் வேணுமா? சரி அப்பா பொறுக்கிட்டு வரேன். முள்ளு வெட்டிட்டு போலாம். வெட்டி போட்டுட்டு போலாம். போய் பொறுக்கிக்கலாம். எறும்பு வந்துட போகுது பிள்ளைகிட்ட. சரி உட்காந்துருக்கு, நாங்கள் துண்டு போடுறோம். போடு வெட்டி போட்டா அது இழுக்காது. கொடுங்க, துண்டு போடுற வேணாம். நான் போடுற கூட அப்புறம் போன கட்டாக்கு நீ தானே போட்டு எடுத்துட்டு போனேன். கணக்கா ஆளுக்கு ஒரு கட்டையை துண்டு போடணும். இது பச்சை மரம் கொஞ்சம் வெட்டுறதுக்கு சிரமமாக இருக்குது. நான் வெட்டி போடுறேன். அப்புறம் ஆயிட்டும். அப்பா வயலே இருக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது. இந்த கேமராவில் பாருங்களேன், இந்த காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கு. தான் இருக்கிறோம். கொஞ்சம் சின்ன காடு அவ்வளோ. ஆமாம், நம்ம வீட்டு பக்கத்துலேயே தாங்க இந்த பக்கம் இருக்குது. நம்ம இடம் வாங்கியிருக்கோம் அந்த நேரம். இதெல்லாம் சைட்டு தாங்க, யாரும் வந்து வர்றதில்ல போகிறது இல்லைங்கனால அப்படியே வந்து மரமெல்லாம் ஆகி இருக்குது. அந்த பக்கம்லாம் இன்னும் பனை மரமெல்லாம் அத்தனை இருக்குது. பரவாயில்ல, இப்போ இருக்கிறதுனால தானே நாங்கள் அவங்க வந்து விரவு வெட்டி போட்டு எடுத்துக்கிறது. மாங்க வெட்டுறோமா? இப்போ கேஸ் இல்லைங்க. கேஸ் இருக்குது, இருந்தாலும் இந்த வெளியே வேறோட கேஸ் எல்லாம் இருக்குதுங்க. இந்த காலத்துல கேஸ் இல்லாம யார் இருக்கிறா? எல்லா ரூட்லயும் கேஸ் இருக்குது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு தனியாக வைக்கிறதுக்கு, அப்புறம் வெளியில அண்டா வச்சு தனியாக வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் சமைக்கிறதுக்கு. சமைக்கிறது வந்து அப்படியே பழகிட்டோங்க, வெளியே செஞ்சு அதனாலேயே வந்து விறகு வெட்டி வச்சிடுறது. உள்ள நல்ல அருவா இல்லை வெட்ட. ஆணி அடிச்சிருந்தது புடுங்கிருச்சாட்டிருக்கு. இன்னொன்று இருக்குது, ஒரு முன்னையா கணக்கு கொண்டு போய் தெரிஞ்சுட்டு வரோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதோடெல்லாம் வந்து செய்வோம். இப்போல்லாம் இந்த கடை வேலை இருக்கனால கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்லைன்னா பொழுதோடவும் பார்த்தீங்கன்னா வெளியே தான் உட்காந்து சமைப்போம். என்னங்கம்மா? முள்ளு தான் இருக்குது, மாலாது. அது என் பொண்டாட்டி கை சாப்பிட்டா இருக்கிறதுக்கு சதக்குன்னு எரியுது. ஐஸ் வைக்கிறாரு, எதுக்குன்னு தெரியல. சாப்பிட்டா இருந்தால் தானே நம்ம சாப்பிட முடியும். அப்படி சொன்னதான். இல்லைன்னா பட்னி கிடக்குறீங்களா டெய்லியும்? ருசியாக சமைச்சு போடுவா, இல்லைன்னா வந்து ரவை கலர் வச்சுட்டு குருன்னு உட்காந்துக்கலாம். ஆமாம், டெய்லி ரவையை தான் கிளறேன் நான். ரவை கூட டேஸ்ட்டாக கிளறுவேன். அன்னைக்கு அப்புறம் ரவை தானே கிளறேன். சண்டை வந்தால் வந்து ரவை தாங்க கிளறி வைக்கணும். அப்போ தான் அடுத்த டைம் சண்டை போடுறதுக்கு பயப்படுவாங்க நம்மள்கிட்ட. அது ஒரு டிப்ஸுங்க உங்களுக்கு. உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்காரங்களாம் சண்டை போட்டாங்கன்னா உப்புமா கிளறி வச்சுருங்க. இல்லைன்னா அவங்களுக்கு எது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், அதை வந்து பண்ணி வச்சுருங்க. வீடியோ பார்க்குற ஆம்பளைங்களாம் வந்து கமெண்ட் போகிறாங்க. அவங்க சண்டை போடாமல் இருங்க. அப்போ அது நாங்கள் மட்டும்தான் ஒரு பக்கம் மட்டும்தான் சண்டை வருது. நீங்களாம் வந்து அப்படியே செவத்துல பொம்மையை மாட்டின மாதிரி இப்படியே உட்காந்துருக்குறீங்க. நாங்கள் தான் வருங்கிற நான் கட்டி வச்ச நாய் மாதிரி. ஒரு 2 பால் போட்டால் தான் சண்டை வருது. ஆம்பளைங்க கிட்ட வந்து பேசாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு கடுப்பா. சண்டை போட்டுட்டு இவங்க போட்டு குறுன்னு உட்காந்துக்கிறாங்க, அமைதியாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இது ஏன் அமைதியாக இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்க வந்து நமக்கு தோணுது. அது என்னை சாட பேசுகிற மாதிரி இருக்குது. எல்லாம் பொதுவாக தான் நான் சொல்கிறேன்.
இதில் ஒரு கூத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெட்டி மங்குன்னு போட்டு வைப்போம். திடீர்னு பார்த்தா யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆமாம், அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறைய டைம் நடந்துருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்ப்போம் வந்து இந்த மாதிரி இழுத்து வெட்டி கட்டையாக கொண்டு போய் அங்கே போட்டு வைப்போம். அழங்க அப்படி இவங்க போட்டாங்களே இதுதான் கரெக்டாக நேரம் உருவிட்டு போயிடுவாங்க எல்லாம். அது நடக்கு. அப்புறம் அந்த உளுத்து போயிடும் சீக்கிரமாக. அவன் இங்கே வெங்காயம் இங்கே அது வரல, அது எங்கேயும் அங்கே தூங்க மாட்டேருக்குது. கருவாச்சி தூங்குறதுக்கு இருக்கிற ஐஸ் நம்ம அதே இப்போ நல்லா தூங்குது அந்த பூனை. அதான் அந்த தூரிலே தான் உட்காந்து தூங்குது. ஜம்முன்னு ஆடுதுல மெத்தையாட்டம் அப்படியே படுத்துட்டு பிள்ளைக்கு வாங்கி போட்டா கீழே விட்டாலும் போறது இல்லைங்க. என்ன பண்ணது தெரியுமா? இறங்குது மறுபடியும் ஏறுறது. எதுக்குன்னா ஆடிட்டு தூங்குறதுக்கு. எங்கேயாவது பூனை இப்படி எல்லாம் பண்ணுமாங்க? இந்த விலங்குகளுக்குலாம் 5 அறிவுன்றாங்க. ஆனா வந்து அதுங்களுக்கு தான் அதிகமா நம்மளை விட அறிவு இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஆட்டி விட்டு ஏறுது. அப்பதான் ஆடிட்டே தூங்க முடியுமா? பிள்ளை ஆட்டுறதுக்கு வாங்கினா பூனை அடிக்குது. கிளையாட தாளை சீவரியாடி. அது என்னமோ சொல்லுது. என்னது? கூசுதாமா? என்ன கூசுதா? அங்க ஒரு பூனை இப்படி பாக்குதுன்னு வேற அங்க வீடியோல. கைக்கிட்டே ஒரு இது இருக்கு. ஓகே நான் முடிச்சுக்கிறேன். வெய் அதே வெய். வேண்டாம் போங்க. கொண்டு போதும் தூக்க முடியாது. போங்க நான் அவ்வளோதாங்க. ஒரு வழியை வந்து விறக வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். என்னங்க அரைக்கனால அதில் முள் இருக்குதுங்க. அம்மா அங்கங்கே குத்துது. எப்படி மண்டையில் இவர் வச்சுட்டு போகிறாருன்னு தெரியல. முள்ளு குத்துது. அது சின்ன சின்ன முள் ஏதோ ஒன்று இருக்கும். அரைக்கனால இருக்கு. கையில் ஏறிடுச்சு. பார்த்து இங்கே வாருங்க. இங்கே பாருங்க, எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு இருந்துச்சு. இப்போ பொட்டல் காடாட்டம் ஆயிடுச்சு. வெயில் இப்போ ஆரம்பத்துக்கே இப்படியா? அங்கே பாருங்க. அடா எங்கள் ஊர் மாதிரி வருமானு இருந்தது. இப்போ பாருங்க. அவ்வளோதாங்க. ஒரு வழியை வந்து வேற வெள்ளம் வெட்டி கொண்டு போய் நம்ம இடத்துல சேஃப்டி பண்ணியாச்சு. இனி வந்து அங்கே கிணத்து மேட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி குளிக்குன்னு ஓடிட்டு நல்லா இருக்குது. போய் அதில் கை கால் முதல்ல கழுவிட்டு பாப்பாவுக்கு வந்து வாட்டர்மெலன் 2 நாளாக பாட்டு பாடிட்டு இருக்கிறா. போய் அவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்போம். இங்க பாரு பூனையும் பாரு. இவன் இந்த பாப்பா பார்த்துட்டு அது அந்த பாப்பா பார்த்துக்குதான். என்னடா பண்றீங்க? கட்டி பிடிச்சி பார்த்தா ஓடிடும். ஆமா. நீ என்னட்டாங்க இங்கே படுத்துக்குச்சு? குழுக்குள்ள இருக்குதாப்பா. நாளைக்கு பாப்பா கூட படுத்துக்கிறேங்குது. ஓ சாமி இங்கே படுத்துக்குச்சு. குழுக்குள்ள இருக்குதுல்ல. வீட்டுக்கு போலாமா? வேணாமா? இங்கே இருந்துக்கலாமா? பூச்சி எல்லாம் வரமாட்டித்தாங்க. வராதா? பரவாண்டான்னு போர்டு வச்சுட்டியா? இந்த பூனைக்கு தூக்கம் இல்லையா? மத்தியானம் தூங்கலையா? எப்போ தூங்குனேன்? காத்தால தான் தூங்குனேன். காத்தால தான் தூங்கி வந்துருச்சு. என்ன மத்தியானம் தூங்கலையா? நீ போய் ஆப்பு சாப்பிட்டு தூங்கிக்கலாம். சரி தூங்குறியா? சரி அம்மா நானும் போய் கைகால் மூஞ்சி கழுவிட்டு வர போகலாம். போய் கிணத்துல போய் கைகால் மூஞ்சி கழுவிட்டு. இது வேணுமா? சரி இங்கே இருக்கு. இங்கே இது போகுது பாரு ஏற கப்பல். எங்க மேலே போகுது. தமிழினி மேலே வர ஏற கப்பல் போகுது. ஏரோப்ளேன் போகுது. சத்தம் தான் கேட்குது. ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியல. சவுண்டு கேட்குது. சத்தம் நல்லா கேட்குது தானே. பார்த்துப்போ. தண்ணி பாரு குறுக்குன்னு ஓடிட்டு இருக்கு. வாய்க்க தண்ணி ஊற்று தண்ணி போகுது. சின்ன வயசுல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் சத்தம் கேட்டால் குடுன்னு ஓடி வந்து வெளியே ஆனா இந்த பார்ப்போம்னா இப்பவும் அந்த பழக்கம் போக மாட்டேங்குது. கலக்கையே வயசாகிடும். அது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அது இப்பெல்லாம் என் பிள்ளைக்கு தான் நான் வந்து நிற்பேன் வெளியே. அவளுக்கு நம்மளுக்கு முன்னாடி ஒரு அவளுக்கு சத்தத்தை பார்த்தீங்களா?
அதனால இங்கே வந்து இப்படி உட்காந்துக்கணும். அங்கே ஆரம்பிச்சு திட்டுன்னு ஊற்றுது. கிணத்துல உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா? கிணத்துல தான் பழகிருக்கீங்க. சரி வாங்க போய் அங்கே போய் மூஞ்சி கை கால் கழுவிட்டு வரேன். இங்கே தண்ணி ஓடுறது நல்லா இருந்துச்சா, அதை காட்டிகிட்டு இருந்தேன். நான் கோவப்பழமா? எங்கே போனாலும் நமக்கு கோவப்பழம் கிடச்சிருக்காப்பா. பார்த்து பூச்சி இருக்கு. பார்த்து படுக்குமா? காய் பாருங்க எத்தனை காய்ன்னு. நிறைய காய் இருக்கு. இங்கே குட்டி ஆனால் நல்லா ஆடாடா அப்படியே இருந்துச்சு. இங்கே வருங்க. பரவாயில்லைங்க, நம்ம கிணத்து மேட்டில் கை கால் மூஞ்சி கழுவி வந்ததுக்கு வந்து நமக்கு கோவப்பழம் கிடச்சிருக்கு. பரவாயில்ல. இதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடிச்சு கழுவிட்டு இருந்தா நல்லா இங்கே வருங்க. கோவப்பழம். சரி நீங்க அப்படியே சாப்பிட்டு அங்க வந்துக்கங்க. நாங்க போய் கோசப்பழம் வாங்கிட்டு வரோம். கேக்குறா? சரி எந்திரிங்க, நான் போலாம். சரி வாங்க அப்பனா வாங்க. எல்லாம் எடுத்துக்கங்க. வீட்டுக்கு போலாம். பாப்பா எடுத்துக்க நீ. பாப்பா என்னாச்சுன்னு? பாப்பா கையை உடனே காட்டு. ஐயோ தனியா வந்துருச்சா? இதோட கையா? இந்த பாப்பாங்கிற மந்திரவாதி மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. ராணியா? ராணியா? இந்த ஆபரேஷன் பண்ணிடலாமா? ராணிக்கு கையை போட்டு விட்டுறாயா? ஐயோ என்னடா ராணி கையை போட முடியலையா? பாப்பா கை வந்துருச்சு. ஆபரேஷன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து பாப்பா வந்து உள்ளே உட்கார வச்சு டிவியெல்லாம் போட்டு விட்டாச்சு. நீ நம்ம போய் வந்து வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்துடலாங்க. வண்டி எடுத்துட்டிங்களா? பாப்போம். ஊட்டியில் தான் போக போகிறோம் இன்னைக்கு. ஐயோ போலாமா? நீ ஓட்டுற மாதிரி என்னையும் போலாமான்னு கேட்குற? யாராட்டினாலும் போகலாமான்னு கேட்குறது ஒரு பொதுவான வார்த்தை. போகலான்னு சொல்லணும். நீ என்ன கேட்குற? நான் தான் உன்னை கேட்கணும். ஆனால் அந்த மரத்துக்குள்ள வந்தாலே நல்லா இருக்குல்ல வயசு. ஆமாம், இந்த இடம் எங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக ரோட்டு மேலேயே மரம் இருக்குங்களா, நல்லா குழு குழுன்னு கொஞ்சம் நேரத்துக்கு நிழல்லையே ஓட்டிட்டு போகலாம். இந்த புளியங்காய் பொறிக்கிறவங்க வேற ரோட்டு மேலேயே நின்றுட்டு இருக்கிறாங்கப்பா. மறுக்காலி பழம் கிலோ எவ்வளோங்க? ஒரு அவ்வளோ பெருசு நாங்கள்
ஓரளவுக்கு மீடியம் வேஸ்ட்டாக போயிருது வாங்க முடியாது. இல்லை கீத்தா வாங்கிக்குவோமா? இந்த அரைப்பழத்தை வாங்கிக்கலாமா? ஆ அரக்காய் சரிலாம் அதான் கொடுங்க. அரைப்பழம் கூட வாங்கிக்கலாம். நிறைய விதை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. விதை இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். இது இது எது ஆடுது இல்லைக்கா, இதுலேருந்து பாதி ஆடும் இதோட தானே அது. இந்த பக்கமெல்லாம் விதையை காணவில்லையே, அதான் கேட்டேன் நான். சைடு இருக்கும் அது என்ன தெரியுதே இல்லையா? சரி சரி ஓகே ஓகே. விதையெல்லாம் எல்லாமே இருக்குதுங்க, விதை இல்லாத காய இல்லைக்கா அப்படி இல்லை, இந்த விதை நிறைய மணிமணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் சொன்னேன். சிலர் என்னங்கிறாங்க ஏதோ விதைக்காய கொடுக்குறீங்க விளையாட இருக்காது இனிப்பாக இருக்கும். அது இப்படின்னா அப்படிமோ அப்படின்னா இப்படிமோ. நம்பர் சொல்கிறீங்க? நம்பர் சொல்கிறீங்களாங்க்கா? அது இல்லை. ஆமா இந்த பக்கம் அது இருக்குல்ல, விதை வேணும்னா இந்த அக்கா பத்தி விதைனாக்கா இந்த மாதிரி நிறைய சீடு விளைஞ்சதா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதை நல்லா முத்தி இருக்கிற இடத்துல மேலே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அம்ஸ்டன்க்கா 160 ரூபா. சரிங்க சரி வரேங்க்கா. பைக்ல ஊட்டிப்பாங்க. பாப்பாக்கு வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்படிதான் கேட்டீங்க. கேட்டது இந்தாங்க, இது வந்து போனஸ். போனஸ் அது. ஆமா பரவாயில்லையே, ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்றேன், எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாரு. அவர் விதை விதைன்னு இந்த கண்ணு அதில் விதை இருக்குன்னு இதுல எடுத்து நிறைய இருக்கு விதை. அங்க ரவுண்ட் ரவுண்டா நிறைய இருந்துச்சுங்க. எது நல்லா இருக்கு ருசியா இருக்குன்னு தெரியல. எப்பவுமே நல்லா ருசியா இருக்க பழம் தான் கீத்து போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதனால இதையே எடுத்துட்டு வந்துட்டோம். அரைக்காயா இருந்ததா அரைப்பழம் போதும் அதையே கொடுங்கன்னு எடுத்துட்டு வந்துட்டோம். நல்லா நல்லா இருக்கு. சின்னதுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சுங்க. இங்க இருந்து அவங்க அப்பா மடியில போய் உட்காந்துக்கிட்டான். நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளை தூங்க வச்சு எழுப்பி விட்டுட்டு தான் கீத்து போட்டு விதையெல்லாம் எடுத்து கொடுத்தா அவ பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் தூங்கி வச்சோன்னா விளையாடுவா, தூக்கம் வந்துருச்சு, அதுக்கு தான் நை நெய்ங்கிரு. அதான் இதை பார்த்த குஷி கூட அவளுக்கு இல்ல, தூக்க கலக்கத்துல உட்காந்துட்டு இருக்குது. இதுதான் கேட்டுச்சு, ஆசையை போய் வாங்கிட்டு வந்தோன்னு தூக்கம் வரையில நை நெய்ங்கிறான். விறகு வெட்டிட்டு வந்ததுக்கு நல்லா இருக்குது. அப்படியே பழம் டேஸ்டா நல்லா இருக்கு. மானம் பாருங்க கறிக்கிட்டு இருக்குது. மழை தான் வருமான்னு தெரியல. அப்படியே ஒரு கருக்க ஃபுல்லா கறிக்கிடுச்சு மேல பூரா. துணியெல்லாம் காய் போய் எடுத்து வைக்கணும். துணியெல்லாம் வர துவச்சு காய போட்டுருக்குறோம். போய் மழை வரதுக்கு முன்னே எடுக்கணும். மழை வந்தா போதும், எடுத்து வைக்கவே முடியும். சுத்தி இருட்டு கட்டிருச்சு. ஒரு மழை வந்தா செடியெல்லாம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். விதை வரைச்சுனால கருகரு நல்லா இருக்குல்ல. நிறைய வதங்கிட்டா விதை நிறைய இருக்க பழம் தான் நல்லா இருக்கும். ஆமா, விதை எடுத்து முளைக்கு போட்டு பார்க்கலாம் வருமா.